எக்ஸ்பெக்டே பண்ணியே வரல. சும்மா ஒரு நார்மலாக ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். பட் சரண்டர் படத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் சரண்டர் படம் பார்த்து நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம் டேரக்டர்கிட்ட. ஏன்னா அந்தளவுக்கு எடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் காசை வேஸ்ட் பண்ணாமல் என்ன தேவை, ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் படத்தில் வச்சு ஒரு பக்காவான ஒரு க்ரைம் த்ரில்லர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி கருத்துரிங்கெல்லாம் பேசினா கேட்டுங்க, அதில் விட்டுருங்க. படம் வந்து அருமையாக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து கட்டாயம் வந்து பார்க்கணும். க்ரைம் த்ரில்லர் பார்க்குறவங்களாம் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து கட்டாயம் பார்க்கணும். அதாவது இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் கொலை பண்ணுறோம் அவனை கண்டுபிடிப்பாங்க. பட் ஆனால் அப்படி இல்லை, ஒரு துப்பாக்கி ஒன்று காணா போகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காசு காணா போகும், அது கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்காவாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு போகிறதான் விஷயம். டேரக்டர் அதை வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. இல்லை ஆக்சுவலாக பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லைங்க இந்த படத்துக்கு. சும்மா நம்ம லால் சார் இருக்காரு, அவருக்காக பார்க்கலாம் தான் வந்தோம். ஏன்னா லால் சார் வந்து ஏனாதானு ஒரு கதையை சூஸ் பண்ணுற மாட்டார். அவர் இருக்காருன்னா ஒரு நல்ல கதையாக தான் சூஸ் பண்ணுவார். இதுலேயும் போலீஸ் கேரக்டர்ன்றனால கண்டிப்பாக க்ரைம் த்ரில்லர் இருக்கும், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தது. அதை டிரெக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக 100% சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. டிரெக்டரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரி. ஒரு ரிவால்வர் தொலைஞ்சு போகுது, அதை நம்ம நிறையா படத்தில் பார்த்துருப்போம். நடுவில் ஒரு 10 கோடி பணம் காணாமல் போகுது. இந்த ரிவால்வர் யார் எடுத்தா எப்படி மீட்டாங்க, இந்த பணத்தை யார் எடுத்தா எப்படி மீட்டாங்க, இதுதான் வந்து கதை. அதை அழகாக லாஸ்ட் வரையும் கேரி ஓவர் பண்ணாரு, தப்பே பண்ணாம. லாஸ்ட்ல என்ன பிரச்சனை பண்ணிட்டாருன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர்ல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். அந்த ட்விஸ்ட் இவங்க வச்சு இருக்காங்க. பட் அந்த ட்விஸ்ட்டை நம்மளால ஏத்துக்க முடியுதானா ஏத்துக்க முடியல. இப்போ ஒரு ரிவால்வர் காணும், அந்த ரிவால்வரை எடுத்தது யாருன்ற ட்விஸ்ட் வந்து நீங்க சொல்லும் போது நம்மளுக்கே டென்ஷன் ஆகணும், நீயா எத்தன்னு. ஆனா இங்க ஒருத்தங்க எடுத்தாங்கன்னு சொல்றாங்க, அதை நம்ம மனசு ஏத்துக்க முடியல. அது கதையோட லிங்க் ஆகாத மாதிரி இருக்கு. அந்த ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க, அவங்க எடுத்து ஒளிச்சு வச்சு ஒரு பழி வாங்குற மாதிரி ஒரு சீன் எடுத்திருந்தால் மேபி நம்ம கேரக்டரோட ஒத்து போயிருக்கோம். நீங்க கேட்கலாம், ஏங்க நீங்க எல்லாம் நினைச்சது நான் பண்ணா எப்படிங்க, நான் எப்படிங்க ஒரு டிரெக்டரா அப்படின்னு கேட்கலாம். பட் நாங்க நினைச்ச மாதிரி எடுக்கலனாலும் நாங்க நினைக்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நீங்க எடுக்கணும். அதுல டிரெக்டர் லேட்டா சொதுப்பிட்டாரு. அந்த பணத்தை கூட லாஸ்ட்ல எடுக்கிறாங்க, 10 கோடி பணம், அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஸோ நல்லா 2.25 ஹவர் எடுத்துட்டு வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து டிரெக்டர் லைட்டா சொதப்பிட்டார். மற்றபடி ஓகே. படத்தை வந்து கேரி ஓவர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா லால் தான். லால் இல்லைன்னா படம் இல்லை. லாலுக்காக தாங்க வந்தோம். இப்போ உண்மையிலே சொல்ல போனா தர்ஷன் வந்து இந்த போலீஸ் கேரக்டர் செட்டே ஆகல. கொஞ்சம் அவருக்கு அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ், உடனே வந்து நீங்களா என்னடா பெரிய நடிகரா, உங்களுக்கு நடிக்க தெரியுமான்னு கேள்வி கேட்காதீங்க. பார்க்கும் போது நம்மளுக்கு தோணுதுல இவர் என்னடா அந்த எக்ஸ்பிரஷன் வரலையே அப்படின்னு தோணுது. வேற யாருன்னா அந்த போலீஸ் ரோல் பண்ணியிருந்தா இன்னும் மேபி நல்லா இருந்திருக்கும். ஸ்டண்ட், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு. இத்தனைக்கும் ஒன்று சொல்லணும்னா, ஒரு ஹீரோயின் இல்லாம படம் எடுக்கிறது கஷ்டங்க. அதே மாதிரி ஒரு 5 பாட்டு இல்லாம படம் எடுக்கிறது கஷ்டம். அதெல்லாம் இல்லாம ஒரு 2 ஹவர் உங்களை உட்கார வச்சு படம் எடுத்திருக்காருன்னா உண்மையிலே ஆக்செப்ட் தி டைரக்டர். அதுவும் புது டைரக்டர் நினைக்கிறேன், நல்லாவே எடுத்திருக்காரு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள், ஒன்றும் தப்பில்லை. சில படங்கள்லாம் ப்ரொமோஷன் பண்ணி ஓடாத படத்தையும் ஓட வைக்கணும்னு எப்படியோ பண்றாங்க. இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொமோஷனே இல்லாமல் ஒரு படத்தை இவ்வளோ நல்லா தள்ளியிருக்காங்கன்னா பாராட்ட வேண்டிய விஷயம். லவ்வே இல்லை, ஹீரோயினே இல்லை, அது சும்மா அது அந்த ஹீரோயின் ஃபோனில் ஒண்டி தான் பேசுவாங்க. ஹீரோயினும் இல்லை, கதை பாட்டும் இல்லை, நல்லா எடுத்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை ஒண்டி கொஞ்சம் நல்லா நெயில் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா நம்ம ஆப்ல உட்காந்துருக்கோம். அதில் சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள், எவ்ரி திங் இஸ் குட். லால் சார் ஆக்டிங்லாம் பிச்சு பெடல எடுத்திருக்காரு. சரண்டர் படம் இது எங்கள் டீமோட படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீமில் ஒர்க் பண்ணதுக்கும். முக்கியமாக தர்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டரு இந்த கதையை வந்து கொண்டு போகிற விதமே நல்லாயிருக்கு. நானே இனி தான் பார்க்குறேன், இந்த டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நானே எனக்கு புதுசாக பார்க்குறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. சாங் இல்லாத படம், படத்தில் வந்து ஒரு சாங்கே கிடையாது. நல்லா அடுத்தடுத்தது என்ன சொல்லி மூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு அடுத்தடுத்த லைஃப் நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா கொண்டு போயிருக்காங்க படம். டைரக்டர் தான் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போய் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்ட் பண்ணியிருக்க எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நாடு வந்து நான் உண்மையை சொல்லலாம், நான் பார்க்கல. ஏன்னா நான் அந்த படம் பார்க்கல. நான் இதுதான் இவங்களுடைய படம், நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் பார்க்குறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கனால சரி இதில் ஃபுல்லாக பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இதுதான் நான் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். இது வரைக்கும் எந்த படமும் நான் பார்த்தது கிடையாது. நல்லா இருக்குது, நல்லா கொண்டு வந்த தர்ஷன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை, க்ரைம் த்ரில்லர் அந்த அளவுக்குலாம் நம்ம யோசிக்க வேணாம்.
நான் நல்லா இருக்கு, த்ரில்லர் இல்லாம மாதிரி சஸ்பென்ஸா இருக்கு. நம்ம ஒரு விஷயம் காணாம போகுது, அதை கண்டுபிடிக்கிறாங்க, அதை வந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி வச்சு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் இல்லை, வேணான்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அது வேணாங்கிற மாதிரி இருக்குது. போலீஸ் கேரக்டருக்கு கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க டைரக்ட் சார். நான் இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி ப்ரீமியம் ஷோ அதெல்லாம் ஹஸ்பண்ட் போனாங்க, மற்றபடி நாங்கள் போகல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்ப்போம் சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருந்தது. மியூசிக் தெறிக்க விட்டாங்க, நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் வேற லெவலில் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிஜிஎம் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது சார். லால் சார் ஆக்ட் நமக்கு தெரியாதா, நல்லா இருந்துச்சு. அவங்க நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அதில் சின்ன சின்ன ரோலாக இருந்தாலுமே நல்லா எஃபெக்ட் பண்ணி அதில் பண்ணியிருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லா ஆக்டர்ஸ்க்குமே குட் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம அந்த மூவிக்குள்ளே போனோடனே நமக்கு அங்கே வெளியில் அங்கே போகலாங்களா நமக்கு தெரியலை. அந்த போலீஸ் கேரக்டர்னால நமக்கு எப்படி நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்து ஆகணும், அதை வச்சு தான் நமக்கு சுற்றி என்ன நடக்குது நமக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக நம்ம அதுக்குள்ளே நம்ம வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன காணாமல் போகுது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு போலீஸ் எவ்வளோ ஒத்துழைக்கிறாங்க, அங்கிறது ரொம்ப சூப்பராக கொண்டு வந்துருந்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. வேற லெவல் பண்ணுறாரு ப்ரோ. ஆல் டைம் ஃபேவரட் அவர். அந்த காலத்துலேருந்து 90s கிட்ஸோட ஃபேவரட். செகண்ட் வந்து ஜனனி மேம், அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க மூவியில். சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமூர் அண்ணா நல்லா பண்ணியிருந்தார், மெல்வின் அண்ணா நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்க வேண்டிய படம், ஜாலியாக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு லவ்வர்ஸாக வந்து பாருங்க ப்ரோ, அதான் ப்ரோ சொல்ல முடியும். நல்லா இருந்தது படம். கிளைமேக்ஸ் யாரும் மிஸ் பண்ணாமல் உட்காருங்க, அதுதான் உங்களுக்கு ஹைலைட்டே, காம்ப்ளிமெண்ட்டே அதுதான் உங்களுக்கு. படத்துக்கு வந்து பைசா வசூல் வந்து உங்களுக்கு இதுதான், கிளைமேக்ஸ் தான் வந்து பைசா வசூல். ஸோ வந்து எல்லாரும் வாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்.